ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தோட்டத்தில் இருக்க காய் செடிகள் எல்லாம் பார்க்கலாம். செடிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது பாருங்கள். வெயில் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இந்த வெயிலை நம்ம சமாளித்து நல்ல அறுவடையை எடுக்கணுன்னா புளிச்ச பொருட்களை வந்து செடிகளுக்கு கொடுங்க. பழைய சாதத்தோட தண்ணி, அதுக்கப்புறம் அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணியெல்லாம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா செடிக்கு ஊற்றுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு செடிக்கு கொடுத்துட்டே வந்தாலே போதும். இந்த வெயிலை வந்து நல்லா ஓரளவுக்கு சமாளிக்க நல்லா இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து நல்லா புளிச்ச மாவு இருந்ததுன்னா அந்த மாவை வந்து நல்லா தண்ணியில் எவ்வளோ தண்ணி கலக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்து அப்படியே மண்ணில் வந்து தண்ணி ஊற்றும்போது சேர்த்து வந்து கலந்து ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா வெயிலை நல்லா ஓரளவுக்கு சமாளித்து நம்ம நல்ல அறுவடைகள் வந்து எடுக்க முடியும். நான் இந்த செடிகளுக்கெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய உரங்கள் மட்டும்தான் கொடுத்துட்டு வரேன். மண்ணுக்கு நல்லா வளம் கொடுக்கறதுக்காக காய்கறி தோல் வேஸ்டேஜ், பழத்தோல் வேஸ்டேஜ், கீரை வேஸ்டேஜ், இந்த வேஸ்டேஜ் எல்லாம் மண்ணோட சேர்த்துட்டே வருவேன். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு இடத்துல இருக்க மண்ணுக்கு இதெல்லாம் நான் கொடுத்துட்டே வருவேன். அடுத்ததாக தோட்டத்தில் இருக்க களை செடிகள், இந்த களை செடிகள் எல்லாம் நல்லா காய வச்சு அதையும் வந்து மண்ணோட சேர்த்துட்டே வருவேன். அடுத்ததாக சாம்பல், இந்த மாதிரி பொருட்களை கொடுத்து தான் நான் தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். எந்த உரமும் வந்து கடையிலேருந்து காசு கொடுத்து வாங்கி கொடுக்கறதே கிடையாது. எல்லாமே இயற்கையான முறையில் தான் வீட்டில் கிடைக்கிற பொருட்களை உரங்களாக மாற்றி தோட்டத்துக்கு வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். பாருங்கள், முடக்கத்தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா அதிகமாகவே வளர்ந்துட்டுருக்கு தோட்டத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா கரும்புலாவும் நல்லா வேகமாக நல்லா வளர்ந்துடுச்சு. தோட்டத்தில் இருக்க செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா தவறாமல் தண்ணி வந்து விடணும் இந்த வெயில் இருக்கிறதால. அப்போ தான் வளர்ச்சியில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். தேங்க்யூ.